அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025 கலைவாணி அகாடமி டெய்லி டெஸ்ட் பேட்ச். சார் டெய்லி டெஸ்ட் பேட்ச்னா எப்படி சார்? தமிழ் பாத்தீங்கன்னா நமக்கு 7 அழகு இருக்குது. 7 அழகு. அந்த 7 அழகுல 60 டாபிக் இருக்கு. அப்ப தமிழை பொறுத்தளவு ஒரு நாளைக்கு ஒரு டாபிக். இப்ப புணர்ச்சி விதி கொடுக்கறோம்னா புணர்ச்சி விதி கொடுத்துடும். அதுக்கு ஸ்டடி மெட்டீரியலும் கொடுத்துருவோம். இலக்கணத்தை எப்படி எல்லாம் ஷார்ட் ஆன் ரூல்ஸ்னு இந்த மாதிரி 2 பக்கத்துல எழுதி கொடுத்துருவோம். நீங்க பார்த்துதான் எழுத போறீங்க. நீங்களா எழுதுனா நேரமாகும். நாங்க கொடுக்கறத பார்த்து எழுத ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். சரி, இந்த இப்ப எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேர்ச்சொல் நம்மளுடைய போகுது. இன்னும் 5 மீதி பாடத்தை நம்ம ரிவிஷன்ல கொடுத்துருவோம். இப்ப வேர்ச்சொல் எடுத்தீங்கன்னா வேர்ச்சொல்லுக்கு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் இந்த மாதிரி கொடுத்துருவோம். காலையில ஒரு 6 மணிக்கு இந்த மாதிரி வேர்ச்சொல்லு உங்களுக்கு கொடுத்துருவோம். ரைட்டுங்களா? வேர்ச்சொல் இதை நீங்க காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிட்ட உடனே உங்களுக்கு குரூப்ல இந்த இதுக்கு நடத்துற வீடியோ கிளாஸ் கொடுத்துருவோம். ரைட்டுங்களா? ஈவினிங் வேர்ச்சொல்லுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவோம். ரைட்டுங்களா? அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கூகுள் மீட் நம்ம குரூப்ல இருக்கிறவங்களுக்கு கூகுள் மீட் வச்சு டிஸ்கஷன். ஞாயிற்றுக்கிழமை ரிவிஷன் டிஸ்கஷன் எவ்ரி சண்டே ரிவிஷன் டிஸ்கஷன் கொடுக்குறோம். சார் தமிழ் பிளஸ் மேக்ஸ்ல டெய்லியும் 10 கணக்கு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலாகவும் கொடுத்துட்றோம். அந்த 10 கணக்கு வீடியோ கிளாஸ் கொடுத்துறோம், சொல்லியும் கொடுத்துட்றோம். ஜிஎஸ் பொறுத்தளவு 2 பாடம் டெய்லி நீங்க படிக்கிற மாதிரி டாஸ்க் கொடுக்குறோம். ஓகேங்களா? அந்த 2 பாடத்துக்கு ஷார்ட் நோட்ஸும் கொடுத்துட்றோம், ஸ்டடி மெட்டீரியலும் கொடுத்துட்றோம். அப்ப 2 பாடமா டெய்லி உங்களை படிக்க வச்சிடும். இதுதான் டாஸ்க். அப்ப தமிழ்ல ஒரு பாடம் காலையில ஒரு பாடம் கொடுப்பான், அதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொடுப்பான். அதை நீங்க படிச்சிடணும். படிச்சுட்டு டெஸ்ட் ஓஎம்ஆர் ஷீட்ல கொஸ்டின் பேப்பர் ஈவினிங்கே வந்துடும். கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணுங்க. மேக்ஸ்ல 10 கணக்கு, ஜிஎஸ்ல 2 பாடம். அதை நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டாம். சும்மா நியூஸ் பேப்பர் மாதிரி படிங்க. நான் ஷார்ட் நோட்ஸ் எப்படி படிக்கணும், ஷார்ட் நோட்ஸ் எழுதி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் நான் உங்களை நோட்ஸ் கொடுத்து பார்த்து தான் எழுத போறேன். நீங்களா நோட்ஸ் எடுத்தா லேட் ஆகும். நான் கொடுக்கறத நீங்க பார்த்து எழுத போறீங்க. ரைட்டுங்களா? இதுதான் டெய்லி உங்களுக்கு டாஸ்க். இந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா இதுக்கு டெஸ்ட் பேட்சுக்கு 300 rupees ஒன்லி. ரைட்டுங்களா? 300 rupees. சார் இந்த டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா டெய்லி ஒர்க் டெய்லியும் நீங்க ஃபாலோ பண்ணணும். சார் எனக்கு என்னால முடியல சார், என்னால நாளைக்கு பாத்துக்கிறேன் அப்படியெல்லாம் கிடையாது. நமக்கு இருக்கிறது 120 நாள் தான் இருக்குது. இந்த டெஸ்ட் பேட்ச் 300 ரூபாய் தான். டெய்லியுமே உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்துறோம். சரி, இன்னைக்கு பாக்குறது வேர்ச்சொல் பாத்தீங்கன்னா வேர்ச்சொல் எப்படி இருக்குன்னா சொல்லின் முதலில் வரும், பகுதியா வரும். வேர்ச்சொல் என்பது சொல்லில் முதலில் வரும் பகுதி, பெரும்பாலும் கட்டளை வாக்கியமா வரும். பாருங்களா, எடுத்துக்காட்டு படி, அரி, அகழ், அடி, அரி, இடி, உழு, உன். இந்த மாதிரி ஒரு திணையோ எண்ணோ பால இடமோ காலமோ எதையுமே காட்டாது வேர்ச்சொல். அவ்வளவுதாங்க. வேர்ச்சொல் என்பது ஒரு பகுதி. சொல்லில் முதல் தான் பகுதி. அப்ப ஒரு கட்டளை வாக்கியமாக தான் வரும். படி, அரி, அகழ், அடி இந்த மாதிரி வரும். திணையோ எண்ணோ பாலோ இடமோ காலமோ எதையுமே காட்டாது. அப்படி வந்தால் அது வேர்ச்சொல். சரி சார், அடுத்து பெயரச்சம். பெயரச்சனா என்ன சார்னா எச்சம் பெயரை கொண்டு முடிந்தால் பெயரச்சம். சார் இதெல்லாம் எனக்கு தெரியாது சார், ஷார்ட்கட் சொன்னீங்கன்னா எடுத்துக்காட்டு படித்த இருக்கா, விகுதி கடைசி எழுத்து ஓசையில் வந்தால் அது பெயரச்சம். படித்த தாய் எப்படி உருவாச்சு? இத்து கூட்டல் ஆ. அப்ப இத்து கூட்டல் ஆ ஓசையில் வருதா? இத்து கூட்டல் ஆ. விகுதி ஆள் முடிந்தால் அது பெயரச்சம். பெயரச்சனா என்னன்னா கொடுத்துக்கிறது கடைசி எழுத்து ஆள் தான் வந்திருக்கு. இத்து கூட்டல் ஆ தான் அப்படி உருவாகுது. விகுதி ஆள் ஓசையில் முடிந்தால் அது பெயரச்சம். கண்டிப்பா இலக்கணம் இந்த மாதிரி ரூல்ஸ் மாதிரி மேக்ஸ் மாதிரி நீங்க படிச்சா மட்டும்தான் எளிமையா போட முடியும். அடுத்தது வேர்ச்சொல் பாருங்க. வரை என்பது ஒரு கட்டளை வாக்கியமா தான் இருக்குது. அப்ப இது பாத்தீங்கன்னா வேர்ச்சொல். பெயரச்சம் தாழ முடியும். வரைந்த இத்து கூட்டலா. ஓடு
ஓடியே யா ஈ கூட்டல் ஆ யா உருவாகுதா? அப்ப ஆ விகுதி வந்தால் அது பெயரெச்சம். சார் வினையெச்சம்னா என்ன? வினையெச்சம் என்பது விகுதி கடைசியில வரும் சார். எப்படி வரும்னா ஓசையில் நேரடியாக ஊ ஈயோ வராது, ஓசையில் வரும். எடுத்துக்காட்டு பாருங்களா, படித்து தூ எப்படி இத்து கூட்டல் ஊ, இத்து கூட்டல் ஊ. படி என்பது வேர்ச்சொல். படித்த தா இத்து கூட்டல் ஆள முடிஞ்சதுக்கு அது பெயரெச்சம். படித்து இத்து கூட்டல் ஊ விகுதி வந்தால் அது வினையெச்சம். எடுத்துக்காட்டு பாருங்க, சொல்லி லீ இல்லு கூட்டல் ஈ. அப்ப ஈல வந்தாலும் ஊல வந்தாலும் ஓசையில் வந்தால் அது வினையெச்சம். எடுத்துக்காட்டு பாருங்க, அழைத்து அறிந்து இயம்பி அறிந்து அழுது இசைத்து அடித்து இடித்து ஏற்றி கூறி அந்த மாதிரி பாருங்க. கடைசி எழுத்து தூ இத்து கூட்டல் ஊவா, ரீ இரு கூட்டல் ஈயா, இந்த மாதிரி வந்தால் அது வினையெச்சம். அடுத்தது வினை முற்று பாருங்க. வினை முற்று எப்படி வந்தது? ஒரு வினை கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கணும். வினை செயல் கம்ப்ளீட்டா முடியும். எடுத்துக்காட்டு படித்தான், படித்தான் ஆண்பாலை குறிக்குது. படித்தால் பெண்பாலை குறிக்கிறது. அடைத்தார் பலர்பாலை குறிக்குது. சென்றார் பலர்பாலை குறிக்கிறது. சார் இந்த மாதிரி எல்லாம் வந்து எனக்கு இந்த தனியா பார்க்கும்போது தெரியுது. 4 ஆப்ஷன் கொடுத்தா எனக்கு தெரியல சார். அப்படின்னா ஆண் லாஸ்ட்ல ஆண் நெடில்ல முடியும், ஆண் நெடில்ல முடியும், ஆர் நெடில்ல முடியும். பாருங்க, கடைசி எழுத்து விகுதி ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். எல்லாருக்கும் இந்த ஒன்றன்பால் பலவின்பாலுக்கு டவுட். ஆண்பால்னா ஆணை குறிக்கும், பெண்பால்னா பெண்பால், பலர்னா எல்லாரையும் குறிக்கும். ஒன்றன்பால் பலவின்பால் எல்லாருக்குமே டவுட் இருக்கும். ஒன்றன்பால் என்பது அக்ரிணை யானை கூட்டமாக வந்தது, யானை கூட்டமாக வந்தது. யானை என்பது ஒருமை, ஆனா கூட்டமாக என்னது பன்மையில குறிக்குது. ரைட்டுங்களா? இது பல அக்ரிணை ஒருமையில் குறிச்சால் அது ஒன்றன்பால், அக்ரிணை பன்மையில் குறித்தால் அது பலவென்பால். சாரி, இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. அக்ரிணை ஒருமையில் குறித்தால் அது ஒன்றன்பால், அக்ரிணை பன்மையில் குறித்தால் அது பலவென்பால். கடைசி எழுத்து ஆண், ஆண் ஆர்ல முடிஞ்சா நீங்க வினைமுற்று. சரி, வினையாளன் பெயர் பாருங்க. வினையாளன் பெயர்னா வினைச்சொல் பெயர் சொல்ல வரும் சார். வினைச்சொல் பெயர் சொல்ல வரும். பாருங்களா, எப்படின்னா அழைத்த வர், அழைத்த வன் வர் இப்படி முடியும். அப்ப இந்த அரு அண்ணெல்லாம் வேண்டாம், வர் வன் முடியும். அங்க கொடுத்துக்கிறாங்க அரு அண்ணு. ஆனா வினையாளன் பெயர்ல லாஸ்ட்ல பர் வன் வல் அப்படி முடியும். அப்படி பர் வன் வல்ல முடிஞ்சா கடைசி எழுத்து விகுதியில முடிஞ்சா அது வினையாளன் பெயர். அடுத்தது தொழில் பெயர் பாத்தீங்கன்னா கடைசியில தள்ள முடிஞ்சா தொழில் பெயர் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி இலக்கணத்தை மேக்ஸ் மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா 300 rupees தான். ஓகேங்களா? மேக்ஸ், தமிழ், ஜிஎஸ் எல்லாமே 300 ரூபாய்க்கு இந்த டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறோம். விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.